பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடப்பட்டதை தொடர்ந்து பரந்தூர்ல இருக்க விவசாயிகள் தளபதி விஜய் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் நேத்து நேர்ல போயிட்டு நன்றியை தெரிவிச்சது மிகப்பெரிய வைரலா போயிட்டு இருந்தது இந்த நியூஸ். பரந்தூர்ல நிறைய விவசாய நிலையம் இருக்கு. அண்ட் அங்க விமான நிலையம் கட்டினாங்கன்னா கண்டிப்பா எல்லா விவசாய மக்களுக்கும் அங்க பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. இதனால தளபதி விஜய் அவர்கள் அந்த விவசாயிகளுக்காக விமான நிலைய கட்டத்தை ஸ்டாப் பண்ணிட்டாரு. அண்ட் அந்த திட்டத்தையும் கைவிட்டுட்டாரு. அண்ட் இது எல்லாருக்கும் மிகப்பெரிய நல்ல விஷயமா அமைஞ்சது. அந்த தளபதி விஜய் அவர்கள் மேல இன்னும் மதிப்பு அதிகமானுச்சு. முதலமைச்சர் ஆனதுல இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வந்திருக்காரு. ஏகப்பட்ட நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. அண்ட் இப்ப இலவச பேருந்தை இன்னும் எக்ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நிறைய நல்ல திட்டங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்காரு. இது மட்டும் இல்லாம சட்டசபையிலும் செம்மையான ஸ்பீச்சை கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாம இப்ப மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு அவரோட பிறந்த சொந்த மண்ணிலே அவருக்கு மணிமண்டபம் கட்ட திட்டம் போட்டிருக்காரு. அண்ட் இதுக்காக நிறைய நடிகர்கள் இப்ப விஜய் அவர்களுக்கு பாராட்ட தெரிவிக்கிறாங்க. முக்கியமா கமல் அவர்களும் சீமான் அவர்களும் கொடுத்த பாராட்டுகள் தான் இப்ப சோசியல் மீடியால அதிகமா பரவிட்டு இருக்கு. என் உயிர் அப்பா இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் புகழை போற்றும் வகையில் அவர் பிறந்த தேனி மண்ணில் மணிமண்டபம் கட்டப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. ரொம்பவே வரவேற்கத்தக்கதா இருக்கு. அறிவிப்பினை வெளியிட்ட முதல்வருக்கும் அமைச்சர் ராஜமோகனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. அண்ட் இதே போல கமல்ஹாசன் அவர்களும் மண் வாசனையை திரையில் பதிவு செய்த இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுக்கு அவர் பிறந்த மண்ணிலேயே மணிமண்டபம் அமைக்கப்படும் அப்படின்னு அறிவித்திருக்கும் தமிழக அரசு. என் மனமார்ந்த பாராட்டுகள். இது காலத்தினார் செய்த நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு அவர் செய்யற ஒவ்வொரு நலத்திட்டத்துக்கும் நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.